வணக்கம். பைபிள் வரிகள் ஆழ சிந்திக்க வைக்கும் வரிகளும் கூட. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். அதாவது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, ஆட்டுக்குட்டி யாரு, ஓனாயின் குணம் கொண்டவங்க யாருன்னு நம்ம பிரித்து பார்த்து நம்மளோட நேரத்தை வீணடிக்க முடியாது. அப்போ சர்ப்பம், அதாவது பாம்பை போல நமக்குள்ளே எப்படியும் ஒரு வினா இருந்துக்கிட்டே இருக்கணுமா. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு வினா இருந்துக்கிட்டே இருக்கணுமா. அதே நேரம் புறாவை போல கவர்ச்சவர்களாகவும் இருக்கணுமா. நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதான். தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற கணியன் பூங்குன்றனார் ஐயா வரிகள் யோசிக்க விளங்கும் வாழ்வின் நிகழ்வுகள் யாவும் நம்முடைய செயல்களாலும் எண்ணங்களாலும் நிறந்தவை என்பது. இப்படிக்கு நான் சோழ தேசத்து சிறுவன் ராஜா சுதந்தர். நன்றி.